ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் நமஸ்காரங்கள். பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்திலையும் 6 மாதம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது, அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றிருக்கிறது நல்லதா? நல்லது. அப்போ தனக்காரகனான குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார். கேட்ட இடத்துல பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி. நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 2 5 செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்துக்குண்டான செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள். கடந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் போக விடாமலே பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தடைகளும் தாமதங்களும் தனுராசி என்பவர்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நாம் பார்க்கக்கூடிய வேலைகளில் அதற்குண்டான அங்கீகாரம் ரெகக்னைஸ் அப்படின்றது பதவி உயர்வு 2 பணவரவு, அது 2மே இந்த தை மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அதே போல் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி என்பர்கள் காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட்டு ஜேஇஇ எழுதக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்ஸான சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸில் செய்யக்கூடியவங்களுக்கு அதி அற்புதமான எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொன் வியாபாரம், பிளாட்டினம் வியாபாரம், தங்க வியாபாரம், வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் தை பிறக்கும் பொழுது கல்யாணம் கைகூடுறதுனால வியாபாரம் அதி அற்புதமாக இருக்குமா? அதி அற்புதமாக இருக்கும். அதே போல் பொற்கொள்ளர்களுக்கு நகாசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர மருந்து மொத்த வியாபாரம், மருந்து ரீட்டைல் வியாபாரம், இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் தொடர்புடைய கலை தொடர்புடைய தொழில்கள், சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடில் வாய்ப்பு கிடச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த முடக்கமும் சொணக்கமும் விலகி அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இரும்பு ரசாயன கெமிக்கல் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு அத்தனை பேருக்குமே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால இந்த ஜியோ கம்யூனிகேஷன் பாவம், உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வலுக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய
அத்தனை நபர்களுக்கும் அதி அற்புதமான பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா, காலகட்டம்னு சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வர்றது சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன ராசிக்கு 8ஆம் இடத்தில் கோல்சார சந்திரன் வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி படாது. மதிக்காரனோட ஒளி படலை அப்படின்னாக்க மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நாட்களில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியதை தவிர்க்கணும். சரி, அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்றது தனுர் ராசிக்காரங்களுக்கு பார்ப்போமா. தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 14/1/2025, 15/1/2025, 16/1/2025 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, புதிய தொழில் தொடங்கிறத தவிர்ப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும். சரி, ஒரு சில தனுர் ராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை என்றால் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்துக்கு பக்கத்தில் வலங்கைமான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த வலங்கைமான் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது குருவுடைய ஸ்தலம். அந்த குருவுடைய ஸ்தலத்திற்கு பேர் ஆலங்குடி. அந்த ஆலங்குடியில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம் தை மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களே, மகர ராசியுடைய அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கூட சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறார். யார்கிட்டையும் வாக்குவாதம் மிதாண்டாவாதம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது. 7.5 சனி நடந்துட்டுருக்கு, அதுவும் பார்த்தா பாத சனி நடந்துட்டுருக்கு. அப்போ வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சனி சொல்லுவோம். 27 வயசுக்குள்ளார இருந்தால் மங்கு சனி, 54 வயசுக்குள்ளார இருந்தால் பொங்கு சனி, 54, 7, 61, 81 வயசுக்குள்ளார இருந்தால் கெண்டச்சனி, மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்கவுங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி இது எந்த சனின்னு பார்த்து, அது இப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டு புதிய முயற்சிகளை தொடங்குங்க. என்ன ஒன்று அப்படின்னா பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், அதி அற்புதமான பிரம்மாண்ட காரியங்கள். நீங்கள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. 5ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கார். அவரே தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாமல் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் இந்த தை மாதம். இதை தவிர லாபங்கள் கொட்டக்கூடிய மாதம். லாபஸ்தானத்தான 11ஆம் இடத்தை தனக்காரகனான குரு பார்க்குறார். அப்போ அந்த தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடியது. செய்கின்ற வியாபாரங்கள், இந்த லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பேங்கில் கடன் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே அதி அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்துல விழுது மகரத்துக்கு. அந்த 9ஆம் இடம் அப்படின்றது புகழ் ஸ்தானம். இதுவரை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலை பார்த்ததற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல. இத்தனை நாளாக கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் லேபராகவே இருந்துக்கிட்டு இருந்தீங்க. நமக்கும் கன்ஃபார்ம் உண்டா, நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுமா, நமக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழாதா அப்படின்னு ஏற்பட்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணி நிரந்தரம்
இதை தவிர நீண்ட நாட்களாக வேலை செய்யக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா, மாதம்னே சொல்லலாம். இதை தவிர 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய சொல்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே சனியோடைய ராசிக்கு சந்திரனுடைய 7ஆம் இடம் பகை பெற்றது. அப்போ இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலையும் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனாலையும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அனைவராலையும் லைஃப் பார்ட்னராலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். நட்பு வட்டாரத்திலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் பிரச்சனை 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 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அமையும். வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், பால் பதனிடக்கூடியவங்க, பால் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் மருந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், மருந்து ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டரு, மருத்துவமனை வைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவ தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்குமே இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 12ல் புத பகவான் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கல்விக்காரகன்னு பேர். இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அன்பர்கள் அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் விரும்பிய மார்க்கோட அதிகமான மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வெளியூர், வெளிமாநிலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் அதற்கு உண்டான பிஆர், பர்மிட்டு, சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு தை மாதம் என்பது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி சாமி, ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள், வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது எந்த மாதம்னு பார்க்கலாமா? மகர ராசிக்காரங்களுக்கு 16/1/2025, 17/1/2025, 18/1/2025 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகளை மகர ராசி என்பவர்கள் தொடங்கிறத தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறத தவிர்ப்பதும் நல்லது. சாமி, நான் அது மாதிரி டிக்கெட் போட்டுட்டேன், அது போயாகணும் அப்படின்னு இருக்கணும். பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு அந்த தயிரை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தயிரை வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய அதி அற்புதமான பலன்கள் கிடைக்காம போகும். அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நலகுளத்தில் குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு வஸ்திரத்தை தானம் பண்ணணும். வஸ்திரத்தை தானம் பண்ணிவிட்டு இரும்பு கடாயில் 200 நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு 1 ரூபா காயினை போட்டு அதில் முகத்தை பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சு விட்டு பக்கத்திலேயே நல களி தீர்த்த விநாயகர் கோயில் இருக்கும். அந்த நல களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த நல்லெண்ணெயும் 1 ரூபா காயினையும் உள்ள இலும்பு சட்டியை வச்சுட்டு நல களி தீர்த்த விநாயகரையும் பைரவரையும் வழிபட்டுட்டு ஒரு சூரக்காய் உடைங்க. சூரக்காய் உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயாருக்கு ஒரு அர்ச்சனை. 2வது பார்க்க வேண்டியது எம்பெருமான் தர்பாரண்ய ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை. 3வதாக பார்க்க வேண்டியது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை. இது எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 11 எல்தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல் விலகும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.